தருமபுரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சந்தோஷ் என்ற இளைஞர் தனது மனைவி மற்றும் மகளை கொலை செய்துவிட்டு தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். கடன் தொல்லையால் மனைவி மகளை கொலை செய்துவிட்டு வாலிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தருமபுரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தருமபுரி அருகே உள்ளது கோட்டக்கோயில். இந்த பகுதியில் வசித்து வந்தவர் சந்தோஷ். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இது தவிர பங்கு சந்தையில் முதலீடு செய்து வர்த்தனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக பலரிடம் சந்தோஷ் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த கடனை அவரால் திருப்பி அடைக்க முடியவில்லை. கடன் கொடுத்தவர்கள் தினமும் பணத்தை கேட்டு தொல்லை செய்வதால் மன உளைச்சல் இருந்த சந்தோஷ் இன்று காலை அவரது மனைவியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து இருக்கிறார். பின்னர் பள்ளிக்கு சென்று அவரது மகளை வீட்டிற்கு அழைத்து வந்து அவரையும் கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கிறார். பின்னர் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை சென்று அங்கு வேகமாக அந்த லாரி முன் பாய்ந்து சந்தோஷ் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். 3 சடலங்களையும் தருமபுரி டவுன் காவல் நிலைய போலீசார் மீட்டு விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் தருமபுரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.